ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணப்பார்வை. நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, கண்ணாடிலாம் போடுறோம். அதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அந்த நிறையா வகைகள் இருக்குது. அந்த இதை வந்து நம்ம என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணாடி போடணும் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி அவங்க டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க என்ன பவர் இருக்குது அப்படின்னா. அந்த பவரை வச்சு தான் நம்ம கண்ணாடியே போடணும். அந்த கண்ணாடி வந்து என்னென்ன கண்ணாடியெல்லாம் இருக்குது, அதாவது என்னென்ன மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து என்னென்ன அந்த ஸ்பெக்ஸ் லென்ஸ் என்ன மாதிரி லென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ பிலோ 40 இயர்ஸ்க்குள்ளே ஒருத்தவங்க டாக்டர் போய் செக் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து தூரப்பார்வை மட்டும்தான் இருக்கும். தூரப்பார்வை அதை வந்து சிங்கிள் விஷன் லென்ஸ்னு சொல்லுவாங்க. சிங்கிள் விஷன் லென்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்காக கொடுக்குறது மட்டும்தான் சிங்கிள் விஷன் லென்ஸு. இந்த சிங்கிள் விஷன் லென்ஸு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தூர பார்வைக்கு கொடுக்குறது, இன்னொன்று கிட்ட பார்வைக்கு கொடுக்குறது. தூர பார்வைக்கு கொடுக்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்குள்ளதை வந்து அதாவது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்குள்ளதை வந்து படிக்கிறதுக்காக கொடுக்குறது தூர பார்வை. அதே கிட்ட பார்வைக்கும் கொடுப்பாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி படிக்கிறது எழுதுறதா இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக அவங்க போடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறது தான் வந்து கிட்ட பார்வை லென்ஸ், நியர் விஷன் லென்ஸ். அது ஒன்று நியர் விஷன் லென்ஸ் கொடுக்கணும், இல்லை டிஸ்டன்ஸ் விஷன் லென்ஸ் கொடுக்கணும். இதை வந்து சிங்கிள் விஷன் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் சிங்கிள் விஷன் லென்ஸ்னால் என்னன்னா தூர பார்வைக்கு ஒன்று இருக்கும், அது ஒரு லென்ஸு. இல்லை கிட்ட பார்வைக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும், அதுதான் சிங்கிள் விஷன் லென்ஸு. இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்ட பார்வைக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது கிட்ட பார்வைக்குன்னா அதில் உங்களுக்கு ரீடிங் பவர் மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன ரீடிங் இருக்குன்னா அந்த ரீடிங் எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிட்ட சின்ன சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக கொடுக்குறது தான் கிட்ட பார்வை லென்ஸு. அதுக்கு மட்டும் கொடுக்குறது தான் வந்து கிட்ட பார்வை. அது வந்து நியர் விஷன் லென்ஸ் மட்டும் இருக்கும், அது ஒரு சிங்கிள் விஷன் லென்ஸு. இதே வந்து தூர பார்வைக்கு மட்டும் கொடுக்குறது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அது வந்து தூர பார்வைக்கு கொடுக்குறது. அது எப்படி இருக்கும்னா ப்ளைனாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ப்ளைனாக இருக்கும். உங்களுக்கு இதில் பவர் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து சிங்கிள் விஷன் லென்ஸ்னு சொல்லுவாங்க. சிங்கிள் விஷன் லென்ஸ்னால் ஒன்று தான். ஒன்று டிஸ்டன்ஸ் விஷனுக்கு இருக்கும், இல்லை நியர் விஷன் இருக்கும். ஒன்று தூர பார்வைக்கு இருக்கும், இல்லை கிட்ட பார்வைக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பைஃபோக்கல் லென்ஸ் பார்த்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் மாடல் காமிக்கிறேன். அதுலேயும் 3 வகையாக பிரிக்கலாம். அந்த பைஃபோக்கல் லென்ஸு நான் காட்டுறேன் உங்களுக்கு. 3 வகை. பைஃபோக்கல் லென்ஸு 3 வகையாக பிரிக்கலாம். இது ஒரு லென்ஸு. இது எப்படின்னா இந்த மாதிரி வளைவு இருக்கும். இந்த மாதிரி வளைவு இருக்கிறது கிரிப்டாக் பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இது தெரியும், இந்த வளைவு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு வளைவு தெரியுதா? அதுதான். இதை வந்து கிரிப்டாக். இதில் என்னென்னா இங்கே வந்து தூர பார்வைக்கு இருக்கும், இங்கே கிட்ட பார்வைக்கு இருக்கும். இது 2 மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டாக் பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லென்ஸு. அதே மாதிரி இன்னும் இந்த கிரிப்டாக் பைஃபோக்கல் லென்ஸ்லேயே இன்னொரு லென்ஸ் ஒன்று இருக்குது. இதை வந்து டி பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? இந்த இது டி பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. டியை வந்து தலைகீழ போட்டோம்னா எப்படி இருக்கும்? டி பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இங்கே தூர பார்வை இருக்கும், இங்கே கிட்ட பார்வைக்கு இருக்கும். இது 2 தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டி பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லென்ஸு. இன்னொரு லென்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லென்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கிட்ட பார்வைக்கு இருக்கும், இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு தூர பார்வைக்கு இருக்கும்.
இங்கே ஃபுல்லாகவே தூர பார்வைக்கு இருக்கும், இங்கே ஃபுல்லாகவே கிட்ட பார்வைக்கு இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இது பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அதில் பைஃபோக்கல் லென்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டி பைஃபோக்கல் லென்ஸ், இது வந்து டி பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரிப்டாப் பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிரிப்டாப் பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் அதாவது டியை வந்து தலைக்கீழ இப்படி போட்டிருந்தோம்னா எப்படி இருக்கும், அதை மாதிரி அது மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். கிரிப்டாப் பைஃபோக்கல் லென்ஸில் 3 வகையாக பிரிக்கலாம் உங்களுக்கு. இந்த இதில் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்னா, கொஞ்சம் பார்க்குறது வந்து அந்த இமேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜம்பிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது அந்தளவுக்கு நிறைய பேர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த லென்ஸை. இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லென்ஸ் இப்போ அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. முன்ன வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அப்படியே பண்ணால் கூட கிளாஸில் தான் இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது. டி பைஃபோக்கல் லென்ஸு பண்ணுறாங்க இப்போது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே தூர பார்வை இருக்கும், இங்கே கிட்ட பார்வை இருக்கும். இதில் பைஃபோக்கல் லென்ஸ்னாலே 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிரிப்டாப் பைஃபோக்கல், இன்னொன்று டி பைஃபோக்கல், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல். எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல்னால் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீடிங் ஃபுல்லாகவே கீழே இருக்கும், மேலே வந்து டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பைஃபோக்கல் லென்ஸு ரொம்ப முன்னெல்லாம் நிறைய பேர் பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா அதில் வந்து இந்த ஜம்பிங் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த இதை பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சர் ஒரு மாதிரி ஜம்பிங் எஃபெக்ட் தெரியுதா, இந்த ஜம்பிங் எஃபெக்ட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. இதுதான் அதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ரஸிவ் லென்ஸ்ன்னு கொண்டு போயிட்டாங்க. இந்த ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லென்ஸு தான். அந்த லென்ஸில் உங்களுக்கு தூர பார்வை இருக்கும், நடுநிலை பார்வை இருக்கும், கிட்ட பார்வை இருக்கும். இது 3ஐயும் சேர்த்து கொடுமா. முன்ன எப்படின்னா ரீடிங்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் சிங்கிள் விஷன் அது ரீடிங் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தூர பார்வையும் கிட்ட பார்வையும் சேர்த்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளேயும் கொஞ்சம் ரொம்ப அவங்களால யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இப்போது ப்ரோக்ரஸிவ் லென்ஸ்ன்னு போய் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே வந்து தூர பார்வை இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நடுநிலை பார்வை இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட பார்வை இருக்கும். இதை தான் வந்து ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. இந்த ப்ரோக்ரஸிவ் லென்ஸில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹார்ட் டிசைன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த தூர பார்வை நல்லாயிருக்கும், கிட்ட பார்வை கொஞ்சம் நல்லாயிருக்கும், நடுநிலை பார்வை அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹார்ட் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஹார்ட் டிசைன் மட்டும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஹார்ட் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் லென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த லென்ஸில் உங்களுக்கு இப்படி இருக்கும். அப்போது இந்த இடத்துல இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப கம்மியானதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு நடுநிலை பார்வை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால என்னென்னா இந்த இதுவும் வந்து அந்த அளவுக்கு இதாக ஆகலை. இதை தான் ஹார்ட் டிசைன் சொல்லுவாங்க. இங்கே வந்து டிஸ்டன்ஸுக்கு இருக்கும், இங்கே வந்து இன்டர்மீடியேட் இருக்கும், இங்கே வந்து நியர் விஷன் இருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து முன்னெல்லாம் இந்த இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதையே கொஞ்சம்
மாடிஃபை பண்ணி சாஃப்ட் டிசைன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதை நான் போட்டு காமிக்கிறேன். சாஃப்ட் டிசைன் எப்படின்னா இதான் லென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் என்னென்னா இது கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்மீடியேட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நியர் விஷன் இருக்கும். இந்த இடத்துல இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் டிசைன் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்டர்மீடியேட் வந்து இந்த இது கம்மியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பழைய மாடல் தான். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கும். இங்கே இந்த இடத்துட்டு நியர் விஷன் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாஃப்ட் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் லென்ஸ்னால் இங்கே வந்து உங்களுக்கு பிளராக இருக்கும். இது வந்து நிறையாவே இருக்கும். இந்த இடம் வந்து நிறையாவே இருக்கும். அப்போயும் பார்த்தீங்கன்னா இங்கே ரீடிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்டர்மீடியேட் ரீடிங் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிளராக தெரிகிறது வந்து கொஞ்சம் அதிகமாக எழுதிட்டு இருந்துச்சு. இதையே என்ன பண்ணிட்டாங்க, ஹார்ட் டிசைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட் டிசைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்ரேட் டிசைன் சொல்லிட்டாங்க. மாட்ரேட் டிசைன் சொல்லி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துடுச்சு. இந்த டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளரை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இதான் லென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது லென்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிளர் இங்கெல்லாம் உங்களுக்கு மங்கலாக தெரிகிற இடத்த வந்து இன்னும் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த அளவு இது வந்து இன்னும் கம்மியாயிடுச்சு. அப்போது உங்களுக்கு இதில் டிஸ்டன்ஸ் விஷனும் நல்லா இருக்கும், இன்டர்மீடியேட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும், நியரும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது மூணுமே இந்த மாட்ரேட் டிசைனில் வந்து பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போது நிறைய இடத்துல வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நார்மலாக தான் இந்த டிசைன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா நான் லென்ஸு காமிப்பேன். அந்த லென்ஸில் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி டிசைன் தான் வந்து இந்த ப்ரொக்ரெசிவ் லென்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு வேணால் லென்ஸை காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த 3 டிசைன் தான் லென்ஸ் வந்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸு நான் காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு பிளராக தெரியுமா என்னன்னு தெரியல. பாருங்கள், இதில் பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் லென்ஸ். இதில் தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும், பிளராக இருக்கும். இந்த இடத்துல கிட்ட பார்வைக்கு இருக்கும், இங்கே நடுநிலை பார்வை இருக்கும், இங்கே தூர பார்வை இருக்கும். இது 3 இருக்கும். ஆனால் ப்ளெயினாக தான் இருக்கும். ஆனால் பைஃபோக்கலில் வந்து உங்களுக்கு டி பைஃபோக்கல்னால் அந்த சிம்பிள் இருக்கும், கிரிப்டா பைஃபோக்கல்னாலும் எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல்னால் அந்த சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ப்ரொக்ரெசிவ் லென்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரொக்ரெசிவ் லென்ஸு. இந்த ப்ரொக்ரெசிவ் லென்ஸில் ஹார்ட் டிசைன்னாங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட் டிசைன் சொன்னாங்க, அப்புறம் மாட்ரேட் டிசைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கார்டான்னு சொல்லுவாங்க, ஷார்ட் கார்டான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரெகுலர் கார்டான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வைடட் கார்டான்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இப்போ ஷார்ட் கார்டான்னா இந்த டிஸ்டன்ஸு, இன்டர்மீடியேட்டு, நியர் இது 3மே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கொடுப்பாங்க. இந்த டிஸ்டன்ஸுக்கும் இன்டர்மீடியேட்டுக்கும் நியர் விஷனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு எப்படின்னா இந்த ஒரு இதில் காமிச்சோன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், போக நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் சின்னதாக இருக்குது. இதுதான் ஷார்ட் கார்டான்னு சொல்லுவாங்க. இங்கே டிஸ்டன்ஸுக்கு வந்து பெருசாக இருக்குது, இன்டர்மீடியேட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ரீடிங் கொஞ்சம். அப்படி இதை கம்பேர் பண்ணோம்னாக்கா இது கொஞ்சம் பெருசாகும். இதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணோம்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இது வந்து ஷார்ட் கார்டான்னு சொல்லுவாங்க.
ஷார்ட் கார்டரு. இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் கார்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதுவும் கொஞ்சம் ரெகுலர் கார்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து வைடட் கார்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் எல்லாமே தூர பார்வை, நடுநிலை பார்வை, கிட்ட பார்வை, இது மூணுத்துக்குமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இந்த பிளர் நான் சொன்னேன்ல, பிளர் மங்கலாக தெரியணும்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இதில் டிசைனில் தான் இதை தான் வந்து மாட்ரேட் டிசைன் சொல்லுவாங்க. ஹார்ட் டிசைன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட் டிசைன் சொன்னாங்க. இப்போ மாட்ரேட் டிசைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்க்க அந்த சைடில் வந்து பிளராக தெரியும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் தூர பார்வைக்கும், நடுநிலை பார்வைக்கும், கிட்ட பார்வைக்கும் உங்களுக்கு நல்லா பக்காவே இருக்கும். இந்த மாதிரி இதில் ஏன்னா உங்களுக்கு நான் அதில் வந்து நல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி மாட்ரேட் டிசைனில் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எல்லாமே வைடட் விஷனாக வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். தூர பார்வை நல்லாயிருக்கும். இன்டர்மீடியேட் பக்காவாக இருக்கும். ரீடிங் இன்டர்மீடியேட்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிஸ்டம்லாம் இவ்வளோ தூரம் சிஸ்டம் இப்படி இருக்குன்னா சிஸ்டம் பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இன்டர்மீடியேட்டு. நியர் விஷன்னா இதுதான். இவ்வளோ டிஸ்டன்ஸில் உள்ளது தான் நியர் விஷன். ரீடிங்க்கெலாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். டிஸ்டன்ஸ்னால் அவ்வளோ தூரம், இங்கே தூரமாக உள்ளதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த மாட்ரேட் டிசைனில் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஷார்ட் கார்டர்னு இருக்குது, ரெகுலர் கார்டர் இருக்குது, அதே மாதிரி வைடர் கார்டர். ஷார்ட் கார்டர்னால் இந்த 3 விஷனுமே கொஞ்சம் கம்மியாக தெரியும். ரெகுலர்னால் இன்னும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். வைடர்னால் நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ளரை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி லென்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஸ்பெக்டக்கிள் லென்ஸ்னால் இந்த மாதிரி லென்ஸ் தான். ஒன்று வந்து சிங்கிள் விஷன் லென்ஸ்னால் ஒன்று பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடுறது. அதுதான் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் ஒன்று தூர பார்வைக்கு ஒன்று போடணும், இல்லை கிட்ட பார்வைக்கு போடணும். இல்லை பைஃபோக்கல் லென்ஸு தூர பார்வைக்கு கிட்ட பார்வைக்கு சேர்த்து போடுறது. இது வந்து தூர பார்வைக்கு ஒன்று இருக்கும், கிட்ட பார்வைக்கு ஒன்று. இதில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. கிரிப்டாக் பைஃபோக்கல், டி பைஃபோக்கல், எக்ஸிக்யூட்டிவ் பைஃபோக்கல். இதிலெல்லாம் என்னென்னா உங்களுக்கு அந்த ஜம்பிங் எஃபெக்ட்டு, ஒரு பிக்சரை இல்லை ஏதோ ஒன்று பார்த்தாலும் ஒரு ஜம்பிங் எஃபெக்ட் இருக்கிறனால அது அந்த அளவுக்கு அது இப்போல்லாம் நிறையா பேர் யூஸ் பண்ணுறது. இப்போ எல்லாமே வந்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸ்னு யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொக்ரெசிவ் லென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஹார்ட் டிசைன் சொல்லுவாங்க, சாஃப்ட் டிசைன் சொல்லுவாங்க, மாட்ரேட் டிசைன் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியேட் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருந்ததுனால அது வந்து அந்த அளவுக்கு எடுப்படலை. ரெண்டாவது இந்த ப்ளர்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சாஃப்ட் டிசைனில் இந்த இன்டர்மீடியேட் அதிகப்படுத்தினாலும் இந்த ப்ளர்னஸ் வந்து அதிகமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்ரேட் டிசைன் வந்துச்சு. அந்த மாட்ரேட் டிசைனில் உங்களுக்கு அந்த ப்ளர்னஸை வந்து கம்மி பண்ணி தூர பார்வை, கிட்ட பார்வை, நடுநிலை பார்வை 3யுமே நல்லா கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வந்து இந்த மாதிரி டிசைனில் பண்ணாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நான் பண்ணி கொடுப்பேன். நாங்கள் டாக்டர் பிரியா ஐ ஹாஸ்பிட்டல் பாலவாக்கத்தில் இருக்குது. இது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பண்ணி தருவேன். எங்களோட ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. 9452999541 இதுதான் எங்களுடைய ஃபோன் நம்பர். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே கண்ணாடி இருக்குன்னு நான் உங்களுக்கு நல்லாவே பண்ணி தரேன். வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நான் பண்ணித்தரேன். ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. இது டாக்டர் பிரியா ஐ ஹாஸ்பிட்டல் பாலவாக்கத்தில் இருக்குது. என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9452999541. நான் வேணால் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இதை ஃபோன் நம்பர் போடுறேன். நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் ஆனாலும் உங்களுக்கு பக்காவாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.